ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பைக் இன்சூரன்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக ரெனியூவல் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டூ வீலருக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். அப்படி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பைக் மீது ஃபைன் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் போட்டதன் மூலமாக உங்களுக்கோ உங்கள் பைக்கோ ஏதாச்சும் சேதாரம் அடையுது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட் வந்து இருக்குது. இப்போ உங்கள் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக ரெனிவல் பண்ணலாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது. ஒன்று வந்து பாருங்கள், காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸ், இன்னொன்று தேர்ட் பார்ட்டி பைக் இன்சூரன்ஸுங்க. இந்த காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா, பைக் டேமேஜ் இன் ஆக்சிடென்ட். ஸோ உங்கள் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டேமேஜ் மூலமாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா பைக் வந்து ஃபயர் ஆகிடுது, ஏதாச்சும் வந்து பார்த்தா சீற்றத்தால் இதுவாகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா அதர் பர்சன் வந்து உங்கள் பைக்கு மேலே மோதி இன்ஜூர் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்னொரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் மோதுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாங்க. அதாவது காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓன் டேமேஜ், உங்களுக்கும் சரி உங்கள் ஓன் டேமேஜும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஆப்போசிட்டில் இருக்காங்க பாருங்கள் தேர்ட் பார்ட்டி, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுது, அவங்க பைக்கு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். உங்கள் வண்டி வந்து பார்த்தா ஃபயர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுதுனாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தா கவர் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸையும் வந்து போட பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கும் சரி உங்கள் ஆப்போசிட்டில் வர தேர்ட் பார்ட்டிக்கும் சரி கவர் ஆகும். அதனால் பிரச்சனை இல்லை. இதுதான் காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸ். இதுவே தேர்ட் பார்ட்டி பைக் இன்சூரன்ஸ் அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் உங்களுக்கு எதிரில் வரவங்க, நீங்கள் அவங்க மேலே மோதிட்டீங்க, இல்லை அவங்க பைக் சேதாரம் ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர உங்களுக்கு ஓன் டேமேஜ் வந்து கிளைம் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி பைக் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்க பாருங்கள் தேர்ட் பார்ட்டி, அவங்களுக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். உங்கள் வண்டிக்கோ உங்களுக்கோ ஏதாச்சும் ஆகுதுன்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. பட் அரசு சார்பில் கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி பைக் இன்சூரன்ஸ் ஆச்சும் உங்கள் வண்டிக்கு நீங்கள் போட்டிருக்கணுங்க. இந்த காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, பட் மினிமம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆச்சும் உங்கள் வண்டிக்கு வந்து போட்டிருக்கணும். ஸோ ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டியாக பண்ணால் உங்கள் வண்டிக்கோ உங்களுக்கோ எதுவுமே கிளைம் ஆகாது. உங்கள் ஆப்போசிட்டில் வராங்க பாருங்கள், அவங்க மேலே மோதிட்டீங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா அதில் கிளியர் பண்ணிக்கலாம். இதுவே காம்ப்ரஹென்சிவ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கவர் ஆகும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் கவர் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ, எந்த பாலிசி வேணுமோ அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அதேமாரி வந்து காம்ப்ரஹென்சிவ் ரெண்டுமே இருக்குது. பட் மினிமம் நீங்கள் தேர்ட் பார்ட்டியாச்சும் இன்சூரன்ஸ் வந்து போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தாச்சு. உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கும் வேணும், தேர்ட் பார்ட்டிக்கு வேணா நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் பைக் இன்சூரன்ஸையும் வந்து பார்த்தா போட பாருங்கள். என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் லோ ப்ரீமியம், கம்மி ப்ரீமியமாக இருக்கும் அமௌண்ட்டு. காம்ப்ரஹென்சிவ் கொஞ்சம் ஹை ப்ரீமியம், கொஞ்சம் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இது பாருங்கள், மேண்டட்டரி ஆஸ் பர் மோட்டார் ஆக்ட், அதாவது மினிமம் தேர்ட் பார்ட்டியாச்சும் நீங்கள் போட்டிருக்கணும். இல்லை எனக்கு காம்ப்ரஹென்சிவ் இருக்குன்னா நீங்கள் காம்ப்ரஹென்சிவ் மட்டும் போதுமானது, தேர்ட் பார்ட்டி போட வேண்டிய அவசியம் வந்து தேவையில்ல. ஓகே, ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இப்போ ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குங்க. எவ்வளோ வெப்சைட் இருக்குது, எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிக்குதோ அதில் நீங்கள் தாராளமாக இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது பாலிசி பஜார் ஆப் மூலமாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது இன்சூரன்ஸ் போடுறதுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாரி நார்மலாக நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிபேலே வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கான நீங்கள் இன்சூரன்ஸை போட்டுக்கலாம். அதேமாரி தான் ஸோ ஃபோன்பேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்போ இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சுலபமாக நீங்களே வந்து பார்த்தா பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வெப்சைட் மூலமாக policybazaar.com இந்த வெப்சைட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டூ வீலர் இன்சூரன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு பைக் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பைக்கோட நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்குவாங்க. பைக் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ப்ரைஸஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைண்டிங் த பெஸ்ட் பிளான் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணும், 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்காங்க செலக்ட் பிளான் டைப், உங்களுக்கு என்ன மாதிரி பிளான் வேணும்,
காம்ப்ரஹென்சிவ் பிளானா தேர்ட் பார்ட்டி ஆல்ரெடி பார்த்த மாதிரி காம்ப்ரஹென்சிவ் பொறுத்த வரைக்கும் கவர் டேமேஜஸ் டு யர் ஓன் வெஹிக்கிள். அதேமாரி ஸோ வண்டி திருடு போயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஃபயர் ஆகிடுச்சு, நேச்சுரலாக ஏதாச்சும் உங்கள் வண்டிக்கு சேதமாகுது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கவர் டேமேஜ் டு அதர் பீப்புள் அண்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வரவங்க அவங்களுக்கும் அவங்க பீப்புளுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் காம்ப்ரஹென்சிவ் பிளான். அதேமாதிரி தேர்ட் பார்ட்டி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு மட்டும் பொருந்தும். ஓகே, எது வேணுமோ அதை நீங்கள் சைட் பண்ணலாம், அல்லது ஐ வில் டிசைட் லேட்டர் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. அதாவது காம்ப்ரஹென்சிவ் மேலே கொடுத்துட்டாங்க. காம்ப்ரஹென்சிவில் இந்த பைக்குக்கு ஒரு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பிளான் இருக்குதுங்க. மொத்தமாக நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கம்பெனிஸ் ஐசிசிஐ கொடுத்துருக்காங்க, சோலா இருக்குது, டிஜிட் இருக்குது, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, பஜாஜ் இருக்குது, எஸ்பிஐ இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ நேஷனல் இன்சூரன்ஸ் ஒரு 7 வகையான இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதோட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 4890 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் பொறுத்த வரைக்கும் 1 இயர் தாங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இயர் வேணால் நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் 4890 இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஏதாச்சும் ஆகுதான் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 1,05,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது சோலா எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1800 பே பண்ணால் போதுமானது. எவ்வளோ கிளைம் பண்ணலாம்னா 46,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ப்ரீமியம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கம்பெனி கம்ஃபர்டபுளாக இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதேமாரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து காம்ப்ரஹென்சிவ். இதே நீங்கள் தேர்ட் பார்ட்டி போட போகிறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிகளையுமே வந்து பார்த்தா கம்மியாக தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1366 அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கம்மியாக தான் இருக்கும் காம்ப்ரஹென்சிவ் கம்பேர் பண்ண சொல்ல. அதுவும் இல்லாத இப்போதைக்கு ஜிஎஸ்டியால் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறையா வந்து பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே கம்மியாக தான் ஆகும். ஸோ நான் காம்ப்ரஹென்சிவ் பிளானுக்கே வந்து போகிறேன். ஸோ ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச பிளான் என்னவோ நான் எந்த கம்பெனி எனக்கு வேணுமோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கிற பிளான் ஏதாச்சும் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். நான் இதை ரூக் பாருங்கள், பஜாஜ் அலையன்ஸ் அப்படின்றத நான் சைட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ, எந்த பிளான் வேணும், எந்த கம்பெனி வேணும் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு பை நவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் வெஹிக்கிள் ஓனர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஓனர் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு. செக் பண்ணி பார்த்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பர், ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணும், 1 இயர் பிளானா, 2 இயரா, 3 இயரா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கம்பல்சரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, 331 ரூபா. அது வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. மேண்டரியாக வேணுன்றவங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே பே செக்யூர்லி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இல்லை உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான கேஒய்சியை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா கேஒய்சி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதில் போயிட்டு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்லோட் பண்ணி பேன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை பேன் நம்பர் இல்லாதவங்க டோன்ட் ஹேவ் பேன் கார்டு அப்லோட் டாக்குமெண்ட், நீங்கள் டாக்குமெண்ட்டாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். பேன் நம்பர் இல்லாதவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இருக்கவங்க உங்கள் பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கம்ப்ளீட் சிகேஒய்சி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் பைக் வந்து இன்சூர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி கொடுத்துட்டாங்க. ஸோ பாலிசி நம்பர் என்ன பிளான் டைப்பு, எத்தனை இயரு, ஸோ டவுன்லோட் பாலிசின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்களுக்கான அந்த பாலிசிக்கான காப்பியை வந்து பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி வந்து காமிச்சிடும். ஓகே, ஸோ பாலிசிக்கான அந்த ப்ரோச்சர் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான பாலிசியாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை வருஷம் இருக்குது அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் எவ்வளோ இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன கவரேஜ் ஆகுது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா பிடிஎஃபாக கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான பாலிசி காப்பி ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா இந்த மாதிரி
அந்த ஆக்சிடென்ட் கவருக்கான காமிக்க 390 எக்ஸ்ட்ரா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா தான் உங்கள் விருப்பம் தான். பேமெண்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி வந்தாவே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் திரும்ப நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி சேம் உங்களுக்கான அந்த காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும். நிறைய வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ அதில் போயிட்டு என்ன பிளான் வேணுமோ அதை போட்டு நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஒல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.